நான் காலையில் தூத்துக்குடியிலே என்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு அங்கே ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பிறகு அங்கிருந்து திருநெல்வேலிக்கு வந்து அங்கே ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மறுபடியும் கோயில்பட்டிக்கு சென்று நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பார்வையிட்டு ஒரு திருமண வீட்டிற்கு சென்று அதற்கு பிறகு இங்கே கன்னியாகுமரியிலே நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இருக்கிறேன். காலையிலிருந்து பல இடங்களுக்கு சென்று இங்கே வந்ததால் எனக்கே ஒரு குழப்பம் இருந்தது. எந்த ஊர்ல இருக்கோம், எங்க இருக்கோம் அப்படின்னு. ஆனா இங்க வந்து சில பேர் பேச ஆரம்பிச்ச உடனே எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு, மகிழ்ச்சியா இருந்தது. சரி, கன்னியாகுமரியில தான் இருக்கோம் அப்படின்னு. ஏனென்றால் கன்னியாகுமரி மாவட்டம் என்பது மற்ற மாவட்டங்களிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமான மாவட்டம். இங்கே ஒரு ஜனநாயகம் என்பது தொடர்ந்து இருக்கக்கூடிய மாவட்டம். இந்த ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்கள் சில பேர் சலசலப்பு, கைகலப்பு எல்லாம் போட்டிருக்கலாம் ஆல்ரெடி. ஆனா ஆரோக்கியமான ஒரு விவாதம், யாராக இருந்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அரசியல் இருக்கக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். அதனால கன்னியாகுமரிக்கு வருவது என்றாலே எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். பல பேர் அது பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடமாச்சேன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பிரச்சனைகளை ரசிக்கக்கூடிய ஒரு மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம்.